கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக அப்போஸ்தலர்கள் அதிகாரம் 10 வசனங்கள் 34 மற்றும் 35 நாம் வாசிக்கலாம். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். இந்த வசனத்துல பேதுரு கொர்நேலியு என்கிறதான செசரியா பட்டணத்தில் இருந்த நூற்றுக்கு அதிபதியோட வீட்டிலே அவங்க கூடியிருந்தவர்கள் எல்லாரையும் பார்த்து இந்த வசனங்களை போதிக்கிறதை பார்க்கிறோம். இந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொல்லுகிறார்? பேதுரு அவர்களை பார்த்து தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று சொல்லுகிறார். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவர்கள் எவர்களோ அவர்களே அவருக்கு உகந்தவர்கள் என்று சொல்லுகிறார். நூற்றுக்கு அதிபதியாக கொர்நேலியுவை பற்றி நாம் பார்க்கும்பொழுது அவர் புறஜாதி. அவர் இஸ்ரவேல் தேசத்தில், அதாவது இஸ்ரவேல் கோத்திரத்தை சேர்ந்தவர் அல்ல. ஆனால் அவருக்கும் ரட்சிப்பு, ஞானஸ்நானம், தேவனுடைய அபிஷேகம், இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் கொடுக்கப்படும்படியாக பேதுரு இங்கு அனுப்பப்படுகிறத பார்க்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராகிலும் நீங்க யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா, நான் இந்த இதை சேர்ந்தவங்க, நான் கிறிஸ்தவன் இல்ல, நான் கிறிஸ்தவன் இல்லாம இருக்கிறதுனால தேவன் எனக்கு செவி கொடுப்பாரா அப்படின்னு யாராவது யோசித்து கொண்டிருப்பீர்களாயின் உங்களுக்கு தான் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? எந்த ஜனத்தில் ஆயினும் தேவன் ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்கு மாத்திரம் தேவன் அல்ல. நம்முடைய தேவன் ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்கு மட்டும் தேவன் அல்ல. அவர் இந்த உலகம் முழுமைக்கும் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாருக்கும் நாம் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் சமீபமான தேவனாய் இருக்கிறார். அப்ப பட்சபாதம் இல்லாதவராக அவருக்கு பயந்திருந்து, தேவனுக்கு பயந்திருந்து நீதியை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார் என்று பார்க்கிறோம். அதுதான் நம்ம யோவான்ல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் என்று வாசிக்கிறோம். இப்ப தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை சேர்ந்தவர்கள், ஒரு குறிப்பிட்ட ஜனம் மட்டுமா, கிறிஸ்தவர்கள் மட்டுமா, அல்லது இந்த ஒரு குறிப்பிட்ட நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டுமா, இல்லது இந்த ஒரு குறிப்பிட்ட குரூப்பை சேர்ந்தவங்க மட்டுமா அப்படின்னா இல்ல. வசனம் என்ன சொல்லுகிறது? விசுவாசிக்கிறவன் எவனோ, யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அவர் எனக்காக பலியானார் என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் தேவன் கெட்டு போகாமல் ரட்சிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பட்சபாதம் இல்லாத ஒரு தேவன் தான் நம்முடைய தேவனாயிருக்கிறார். இப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு பயந்திருந்து அவருக்கு பிரியமா இருந்து நீதியை செய்கிறவர்களாக நாம் காணப்படும் பொழுது கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் பட்சபாதம் இல்லாதவராக சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்கிறதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. உடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு பிரியமாக நீதியை செய்கிறவர்களாக, உமக்கு பயந்து ஜெபிக்கிறவர்களாக காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.